வணக்கம். சேஷாத்ரி, ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட், கார்பரேட் ட்ரெயினர். ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் ஏப்ரல் 2024. ஒவ்வொரு மாதமும் கம்ப்ளைன்ஸை பற்றின ஒரு வீடியோ பதிவிட்டு வரும். இதில் ஏப்ரல் மாதம் என்னென்னலாம் கம்ப்ளைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின வீடியோ இது. இதில் பார்ட் 1 வந்து மார்ச் மாதத்தில் வந்த நோட்டிஃபிகேஷன்ஸையும் இம்பார்ட்டண்ட்டாக வந்த ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் ஏப்ரலில் நாம் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன பண்ணணுன்றத 3வது பார்ட் ஆகும். 4வது பார்ட்டாக ட்ரைனிங் செஷன். ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு மாதமும் பல ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதம் பேரோல், இன்கம் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றின ஒரு ட்ரைனிங், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், அது இல்லாமல் டெக்னிக்கல் செக்ஷனில் எஸ்பிசி ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இதை பற்றி இந்த டீட்டெயிலாம் வந்து 4வது செஷனாக கொடுத்துருக்கோம். முதல்ல 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ். என்னென்னலாம் மார்ச் மாதத்தில் வந்த அப்டேட்ஸ், ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலது தெரியாது கூட இருக்கலாம். என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போது 1 by 1 நம்ம பார்க்கலாம். மினிமம் வேஜஸ் டிஏ வந்து ரிவிஷன். ஒரு சில ஸ்டேட்ஸில் இயர்லி ஒன்ஸ் இருக்குது. 1 ஏப்ரல் ரிவிஷன் ஆகும் டிஏ. ஒரு சில ஸ்டேட்டில் வந்து இயர்லி 1 ஏப்ரலும் 1 அக்டோபரும் ரிவிஷன் ஆகும். இப்போ 1 ஏப்ரல் வரதுனால மார்ச் மாதத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து டிஏ இன்க்ரீஸ், டிஏ ரிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஏ பாயிண்ட் பேஸ்ட் ஆன் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் வந்து நம்ம டிஏ வந்து ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். அதை கவர்மெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போவும் தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் டிஏக்கு என்ன பாயிண்ட்ஸு, அதனால் டிஏ எவ்வளோ இன்க்ரீஸ் அப்படிப்பட்ட ஒரு ரிவிஷன் வந்திருக்கு. அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷனை நாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், எந்த இண்டஸ்ட்ரி நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜென்ரல் எலெக்ஷன். ஜென்ரல் எலெக்ஷனை பற்றி, ஜென்ரல் எலெக்ஷன் கிட்டத்தட்ட 7 ஃபேஸாக நடக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸ் வந்து இந்த மாதத்தில் இருக்குது. 19/4 மற்றும் 26/4 2 டேட்டில் வந்து எலெக்ஷன்ஸ் இருக்குது. எலெக்ஷன்ஸ் இருக்கும்போது எம்ப்ளாயீஸ்க்கு லீவ், அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் 16th மார்ச் டேட்டை கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி வந்து பெய்டு ஹாலிடே கொடுக்கணும் அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்டும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் பெய்டு ஹாலிடே கொடுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள், அதில் செக்ஷன் 135, அதுதான் வந்து தேர்தல் அன்னைக்கு எம்ப்ளாயீஸுக்கு நாம் பெய்டு ஹாலிடே கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறது. என்ன சொல்கிறதுனா, அந்த பெய்டு ஹாலிடேன்றது வெறும் பர்மிஷன், உனக்குன்னா ஓட்டு தானே போடணும், பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஃபுல் டே லீவ் கொடுக்கணும். அந்த லீவுக்கு வந்து சரி லீவு கொடுத்துட்றேன் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கூட டிடக்ஷனே இருக்கக்கூடாது. பெய்டு ஹாலிடே கொடுக்கணும். பண்ணலைன்னா 500 ரூபா வரைக்கும் ஃபைன். அது மட்டும் இல்லை, 2 கான்ஸ்டிடுவன்சி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா, இப்போ பெங்களூரில் ஒரு நாள் தேர்தல், ஒசூரில் இருக்கவங்களுக்கு ஒரு நாள் தேர்தல். பெங்களூருக்கு இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி ஒசூரில் இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு எப்படிக்கு லீவ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஆர்டினரியாக எந்த இடத்துல வசிக்கிறாரோ, ரெசிடெண்ட்டாக இருக்காரோ, அந்த கான்ஸ்டியூன்சியில் எப்போ தேர்தல் நடக்குதோ அப்போ அவருக்கு பெய்டு ஹாலிடே கொடுக்கணும். அப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ஒசூரில் ஒர்க் பண்ணாலும் அவருக்கு 26ஆம் தேதி அங்கே வந்து தேர்தல் நடக்குது இல்லையா பெங்களூரில், அப்போ 26ஆம் தேதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் கிளியராக நமக்கு சொல்லுது. இபிஎஃப்ஓலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன், யூஏஎன்ல நம்ம எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறோம், எம்ப்ளாயி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போதும் அங்கே ஒரு பிஎஃப் நம்பர் கிரியேட் ஆகும். அது அந்த எம்ப்ளாயியோட யூஏஎன்ல லிங்க் ஆகிருக்கும். லிங்க் ஆனதும் டிரான்ஸ்ஃபர், ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷன் வேலைக்கு போனாங்கன்னா நம்ம தான் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. 1 ஏப்ரல்லேருந்து அது பண்ண வேண்டாம். யூஏஎன்ல கனெக்ட் ஆகிருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷன் சேர்த்தது அது கனெக்ட் ஆகிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படிங்கிறத இபிஎஃப்ஓ சொல்லியிருக்கு. இன்னொரு இபிஎஃப்ஓலேருந்து ஒரு சர்க்குலர் 26th மார்ச் எஸ்ஓபி, அதாவது நம்ம கரெக்ஷன்ஸ், ஏதாவது டேட் ஆஃப் பர்த், நேம், ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னா
அதை எப்படி பண்ணணும்னு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இருப்போம், ஒரு சில டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுவோம், சரியா இருக்காது. அதுக்கு உண்டான ஒரு கிளாரிட்டி சூப்பரான ஒரு எஸ்ஓபியை கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் ஜாயிண்ட் டிக்ளரேஷன்லன்றது ஒரு வெர்ஷன் 2 வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்ல இருக்கு, யூ கேன் டவுன்லோட். ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் மார்ச்ல நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா கம்பெனி டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணும்போது கம்பெனி டேக்ஸ் ஆல்சோ நம்ம பே பண்ணுவோம். சென்னை கார்பரேஷன் வந்து அந்த டேக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 1000 ரூபாய் இருந்தது, இப்போ 3000 ரூபாவா மாறி இருக்கு. அதனால இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணும்போது கம்பெனி டேக்ஸ் எவ்வளோன்றதை நீங்கள் பார்த்து பே பண்ணணும். இது போன வருஷம் செகண்ட் ஹாஃப்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் எஃபெக்டிவ், போன வருஷம் அதாவது 2023 செகண்ட் ஹாஃப்லேருந்து இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்க வேண்டியது. இஎஸ்ஐ ஆதார் சீடிங், இஎஸ்ஐல ஆதார் வந்து சீட் பண்ணணுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதை விகரஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு இன்டர்னல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் வேரியஸ் மெத்தடில் எம்ப்ளாயரும் அவரோட லாகின்ல பண்ணலாம், எம்ப்ளாயும் அவங்களோட லாகின்ல பண்ணலாம். அதாவது இஎஸ்ஐ லாகின்ல போயிட்டு ஆதார் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட ஆதாரையும் சீட் பண்ண முடியும். நீங்கள் இஎஸ்ஐயோட பிரான்ச் ஆஃபீஸ் போயும் பண்ணிக்கலாம், டிஸ்பென்சரியில் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் ஆப்பில் பண்ணிக்கலாம். இப்படி வேரியஸ் மெத்தடில் வந்து, ஆனால் டார்கெட் என்ன, 100% ஆதாரை சீட் பண்ணணும் இஎஸ்ஐ அப்படிங்கிறது டார்கெட்டாக வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம், வரும். என்னன்னா ஹீட், மே மாசம்னாவே ரொம்ப ஹீட், ஏப்ரல் மேல ரொம்ப ஹாட்டா இருக்கு. அந்த கிளைமேட்டை மீட் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயீஸ்க்கு போதுமான தண்ணீர், அதுவும் கூல் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும். மினிமம் 4.5 லிட்டராவது கொடுக்கணும். அது இல்லாமல் 15-20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரையும் தண்ணி குடிக்கப்படி நாம் செய்யணும். ஹீட்டானது ஃபவுண்ட்ரி, ஃபர்னஸ் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. பேட்ச் பை பேட்சா 1 hour நீ ஒர்க் பண்ணு, இன்னொரு பேட்ச் போய் 1 hour ஒர்க் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ பண்ணுறது நல்லது. as HR person we should take care of our employees also. தென் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்லாம் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம். வாட்ஸ்அப் தான் இப்போ தவிர்க்க முடியாது. அந்த வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ், ஃபார்வர்டட் மெசேஜஸ், அதை வச்சு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அது தவறு அப்படின்ட்டு இப்போ மத்திய பிரதேஷ்ல ஹைகோர்ட் வந்து அதே மாதிரி அந்த ஃபார்வர்டட் மெசேஜ் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்றது. அது வந்து அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், அது அதை வச்சுட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. என்கொயரி ஆஃபீஸர், அதுவும் ஃபீமேல் என்கொயரி ஆஃபீஸரை த்ரெட்டன் பண்ணா என்ன ஆகும், அது வந்து சீரியஸ் மிஸ்கான்டக்டா எடுத்துக்கணும்னு டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. பிஎஃப், ட்ரெயினிஸ்க்கு பிஎஃப் உண்டா இல்லையா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதுல வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆக்ட் அப்ரண்டிஸ் இல்லை ஸ்டாண்டிங் ஆர்டர்ல சொல்லப்பட்ட அப்ரண்டிஸ், இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நாம பிஎஃப் கட்ட வேண்டாம். அதாவது அவங்க வந்து எம்ப்ளாயியே இல்லை, தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். மீதி என்ன பேர் நீங்க ட்ரெயினின்னு பேர் வச்சாலும் they will be called as a employee only. பிஎஃப் ஆக்ட் பிரகாரம் அதை கர்நாடகா ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயர் எப்பவுமே cannot impose punishment other than the one recommended by IC. பாஸ்ட்ல வந்து ஐசி வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது இல்லை அது வேண்டாம், நான் வேற ஒரு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு எம்ப்ளாயர் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கேரளா ஹைகோர்ட்ல வந்திருக்கு. இன்டர்னல் கமிட்டின்றது ஒரு பெரிய சிவில் கோர்ட்டை விட அதிகாரம் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்ததான் ஒரு ஜட்ஜ்மெண்ட், பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஷுட் பே பிஎஃப் டியூஸ். கான்ட்ராக்டர், அவங்க கான்ட்ராக்டர் பே பண்ணலாம், எம்ப்ளாயர் தான் ரெஸ்பான்சிபிள். பிரின்சிபல் எம்ப்ளாயர் அவங்க பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட். அடுத்ததா கிராஜுவிட்டி பேமெண்ட் போது ஏதோ ஒரு மிஸ்கான்டக்ட், கில்ட்டி, அதுக்காக நான் வித்ஹோல்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணக்கூடாது. அது ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து கழிக்கலாமே ஒழிய கிராஜுவிட்டியில இருந்து ப்ரூவ் ஆகாத வரைக்கும் கிராஜுவிட்டியை ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு கல்கத்தா ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆர் அவைலபிள். எல்லா விமனுக்கும் அவங்க வந்து பர்மனன்ட் மட்டும்தான் நான் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுப்பேன், கான்ட்ராக்டர்ல கொடுக்க மாட்டேன், டெம்பரவரி கொடுக்க மாட்டேன்னு இல்லை, எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ட்டு கல்கத்தா ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை போன மாதம் வழங்கியிருக்கு. அடுத்ததா ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏப்ரல் 2024 என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கமாக இருக்கக்கூடிய பிஎஃப் 15ஆம் தேதிக்குள்ள பிஎஃப் பே பண்ணணும். இன்டர்நேஷனல் ஒர்க்கரோட மந்த்லி ரிட்டர்ன்ஸையும் 15ஆம் தேதிக்குள்ள நம்ம சமர்ப்பிக்கணும். மார்ச் மாதத்துக்கு உண்டானது இந்த ஏப்ரல் 15க்குள்ள பண்ணிடணும். மார்ச் மாதம் சேலரிக்கு
ஏப்ரல் 15க்குள்ள நம்ம பிஎஃப் பே பண்ணணும். மார்ச் மாதத்துக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை ஏப்ரல் 15க்குள்ள இன்டர்நேஷனல் ஒர்க்கருக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும். அது இல்லாமல் ஒரு சில ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது, ஏதாவது ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னா அதை பே பண்ணணும். அப்புறம் மினிமம் வேஜஸ் ரிவைஸ் ஆயிருக்கு, ஆல் ஓவர் இந்தியா ரிவைஸ் ஆயிருக்கு. ஸோ வி நீட் டு இம்ப்ளிமெண்ட் மினிமம் வேஜஸ் ஃப்ரம் 1 ஏப்ரல் 2024. நியூ ஃபினான்ஷியல் இயர் அதையும் மைண்டில் வச்சுட்டு என்னென்ன கணக்குகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிக்கணும். இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் என்ன இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷனில் கான்ட்ரிபியூட்டரி பீரியட் அப்படின்றது 2 பீரியட்ஸு, ஏப்ரல் டு செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டு மார்ச். அது முடியும் போது தான் ஒருத்தர் நடுவில் என்னைக்காவது இன்பிட்வீன் த கான்ட்ரிபியூஷன் பீரியட்ல அவர் சீலிங்கை விட தாண்டி போச்சு அவர் சேலரினா நடுவில் எடுக்கக்கூடாது. இப்போ அதுக்குண்டான சமயம். மார்ச் வரைக்கும் எக்ஸீட் ஆகி இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷனில் அவரோட சேலரி எக்ஸீட் ஆகிருக்கு. மார்ச் வரைக்கும் பே பண்ணிட்டு இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி அவரை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதனால இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் பீரியட் அப்படிங்கிறத அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். போனஸ்க்கும் இப்போ நியூ ஃபைனான்ஷியல் இயர், ஸோ போனஸ் பீரியடும் இப்போத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றதையும் நாம மைண்டில் வச்சுருக்கோம். அடுத்ததா இந்த மாதத்துக்கு நான் ட்ரைனிங் செஷன்ஸ், வெரி குட் செஷன்ஸ் வி ஹாவ். அதாவது டேக்ஸை எவ்வளோ சேவ் பண்ண முடியும் இண்டிவிஜுவலுக்கு, பேரோல் கம்ப்ளைன்ஸ் வித் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ஏப்ரல் 11ஆம் தேதி வண்டலூரில் ஹோட்டல் கல்யாணம் நடக்குது. அந்த சேம் ஹோட்டல்லையே டெக்னிக்கல் ட்ரைனிங், ப்ராசஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு ப்ராசஸ் தப்பில்லாமல் பண்ணணும் அப்படின்னா நிறைய மிஸ்டேக் வந்ததுன்னா கஸ்டமர் இது பண்ணுவான். ஸோ எஸ்பிசி மூலமாக சிபிசிபிகே வேல்யூ மூலமாக எப்படி நம்ம ப்ராசஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு செஷனும் நடக்குது. இன்னொரு செஷன் ஹொசூரில் பிளான் பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயி பெனிஃபிட். அதுக்குண்டான தேதி லாஸ்ட் வீக்கில் இருக்குது. என்ன டேட்டுன்றதை ஷார்ட்லி வில் அனௌன்ஸ். இதில் ஒவ்வொரு சட்டங்கள்லையும் பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, போனஸ், மெட்டர்னிட்டி, இடிஎல்ஐ, காம்பன்சேஷன், எல்டிஐ எல்லாத்தையும் எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு செஷன் அது. அது இல்லாமல் வாரத்தில் ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் வெபினார் நடக்கிறது. சண்டேல 10லேருந்து 12, தேர்ஸ்டேல 7 to 9 நடக்குது. இந்த மாதத்துக்கு உண்டான டாபிக்ஸ் நிறைய ஹெச்ஆர் டாபிக், சேஃப்டி டாப்பிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யாருக்கு தேவையோ அவங்க எல்லாரும் மிஸ்டர் தினேஷ் அவரோட நம்பரும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த செஷனில் ஜாயின் பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா எல்லா ஹெச்ஆர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.